ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் விட்டுட்டு இது தக்காளி, இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு, நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ராவாக தான் போட்டோம், அதனால் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஒன்று காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அதோடய பச்சை ஸ்மெல் போனோடையும் கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு அது நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கும். இப்போ பச்சை பட்டாணி வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும், நம்மளோட பட்டாணி மசாலா ரெடி ஆயிரும். இப்போ சர்வ் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரோட் சைட் பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி சூப்பர் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி. இதுக்கு மேலே சின்ன வெங்காயத்தை தூவி விட்ருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க பட்டாணி மசாலா சாப்பிட்லாம்.